ஆர். ஜே. பாலாஜி இயக்கி நடித்த மூக்குத்தி அம்மன் படத்தில் அம்மனாக நடித்தார் நயன்தாரா. அந்த படத்தை ரசிகர்கள் கொண்டாடினார்கள். இந்த முறை மூக்குத்தி அம்மனாக நயன்தாரா அல்ல, மாறாக த்ரிஷாவை நடிக்க வைக்க போகிறாராம். பொன்னியின் செல்வன் படத்திற்கு பிறகு கோலிவுட்டின் நம்பர் 1 நடிகையாகிவிட்டார் த்ரிஷா. முன்னணி நடிகர்களின் படங்களில் நடித்து வருகிறார். அப்படி இருக்கும்போது அவர் மூக்குத்தி அம்மன் 2 படத்தில் நடிப்பது ஆச்சரியம் இல்லை. த்ரிஷாவுக்கு அம்மன் வேடம் பொருத்தமாக இருக்கும். நல்ல முடிவு எடுத்திருக்கிறார் ஆர். ஜே. பாலாஜி என்கிறார்கள் ரசிகர்கள். முன்னதாக மூக்குத்தி அம்மன் படத்தில் அம்மனாக நடிக்குமாறு அனுஷ்காவிடம் தான் முதலில் கேட்டிருக்கிறார் பாலாஜி. ஆனால் அனுஷ்கா டைம் கேட்கவே அந்த வாய்ப்பு நயன்தாராவுக்கு சென்றது. இந்நிலையில் 2வது பாகத்தில் த்ரிஷாவை நடிக்க வைக்கிறார் ஆர். ஜே. பாலாஜி. தற்போது த்ரிஷா தன் கெரியரின் உச்சத்தில் இருப்பதால் அவரை பாலாஜி அணுகியிருப்பார் என பேசப்படுகிறது. த்ரிஷாவை மூக்குத்தி அம்மனாக பார்க்க ரசிகர்கள் ஏற்கனவே ரெடியாகிவிட்டார்கள். ஆமா, அதான் நம்ம குலதெய்வம் மூக்குத்தி அம்மன். இது சூப்பரா இருக்கே. இதுவும் பால பண்ணதானே? ஓ, இது தெய்வா பண்ணது. அவ இது மட்டும் இல்ல, எல்லாமே செமையா பண்ணுவா. இது அவகிட்ட சொல்லிருக்கியா? சொல்ற அளவுக்கு இது ஒன்றும் பெரிய விஷயம் இல்லையே. நீ மட்டும் இல்ல, எந்த ஆம்பளையும் வீட்டுல இருக்கிற பொம்பளைங்க என்ன பண்ணாலும் பாராட்டுறதே இல்ல, குறை மட்டும் சொல்லுவீங்க. இது நல்லா இருக்குன்னு அவகிட்ட போய் சொல்லு. காலையில இருந்து நோய் நோய் வெண்டக்கா போடுறாங்க. இல்ல, பால் பொங்கல் ரொம்ப நல்லா இருந்தது, சூப்பரா இருந்தது. இது மட்டும் இல்ல, நீ பண்ற இட்லி, தோசை, பூரி, பொங்கல், சப்பாத்தி, குருமா எல்லாமே செமையா இருக்கு. ரொம்ப வருஷமா நீ எங்களை ரொம்ப நல்லா பாத்துக்கிற. அது எல்லாத்துக்குமே நன்றி, தேங்க்யூ. என்னாச்சு? இத்தனை வருஷமா நான் தான் பண்றேன், இப்போ வந்து சொல்ற? அவளுக்கு ஏதாவது வேணும்னா கேட்க சொல்லு. வரோம் வரோம். பெருசா ஒரு நாள் லீவ் வேணும், கிடைக்குமா? இல்ல இத்தனை வருஷமா நான் தானே வேலை பாக்குறேன், ரொம்ப டயர்டா இருக்கு. உங்களுக்காச்சும் சண்டே எல்லாம் லீவ் கிடைக்குது, எனக்கு அது கூட இல்ல. நீயே பாக்குறல,